கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை எபிரேயர் 6:15. அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். Hebrew 6:15. And so after waiting patiently, Abraham received what was promised. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆபிரகாம் ஊர் என்கிற கல்தேயர் தேசத்திலே இருந்தபோது கர்த்தர் அவனை அழைத்தார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆபிரகாம் சாராளை அழைத்து கொண்டு வந்தார். சாராள் மிகுந்த அழகுள்ளவளாய் காணப்பட்டதினால் 2 ராஜாக்கள் அவளை கவர பார்த்தார்கள். கர்த்தர் அற்புதமாய் ஆபிரகாம் சாராளை தப்புவித்தார். ஆகார் மூலமாக சிறிய இடைஞ்சல் ஏற்பட்டது. ஆனால் அதிலும் கர்த்தர் அவர்கள் குடும்பத்தை பாதுகாத்தார். 100 வயதாக இருக்கும்போது வாக்குத்தத்தத்தின் மகனான ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதித்தார். வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். விசுவாசிகளின் தகப்பனாக கண்டார். கீழ்ப்படிதல் உள்ள மகனாக கண்டார். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நாம் நீடிய பொறுமையாய் இருந்து கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற வேண்டும். அவசரப்படக்கூடாது. ஜெபத்துடன் நீடிய பொறுமையுடன் காத்திருந்தால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அத்தனை வசனங்களையும் காரியங்களையும் நாம் சுதந்தரித்து கொள்வோம். ஆமன். வாக்குத்தத்தம் பண்ணினதை தருகிறவரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தாங்கள் பெற்றெடுத்த குழந்தையை கல்லின் மேல் வீசி வாயை பேபி குயிக் வைத்து ஒட்டி தூக்கி வீசிய தம்பதிகளை நினைவு கூறுகிறோம். குழந்தையை காப்பாற்றும். குழந்தை இல்லாத தம்பதிகளை நினைவு கூறுகிறோம். குழந்தை செல்வத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். சிறு குழந்தைகள் சேதப்படாதபடி கிருபையாய் உயிரை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் தாழ்மையோடு உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கல் நெஞ்சம் கொண்ட பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். காப்பாற்றப்பட உதவி செய்யும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீர். உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.